மத்தேயு 28:19. அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. கடைசியா இயேசு சொல்லுகிறதுக்கு முன்பாக நமக்கு கட்டளையிட்டது ரெண்டு விஷயம். ஒண்ணு, என்ன பண்ணுங்க, உலகம் அனைத்திற்கும் நீங்க போய் என்ன பண்ணுங்க, சீஷராக்குங்க. எப்படி சீஷராக்க முடியும் ஒருத்தரை அப்படின்னு சொன்னா, உபதேசம் பண்ணுகிறதுனாலதான் அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும், சீஷர் ஆக்க முடியும். இவருடைய சீஷர் அப்படின்னு எதை வச்சு சொல்லுவோம்னா, அந்த டீச்சரா இருக்கிறவர் அவருடைய சீஷத்துவத்துல அவர் சொல்லி கொடுத்து உபதேசம் பண்ணி அவர்களை சீஷராக்கும். நமக்கு இப்ப ரெண்டு கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது? முதல்ல உபதேசம் பண்ணணும். அடுத்தது உபதேசம் என்றாலே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மைக்க பிடிச்சோ இல்ல இந்த மாதிரி வசனத்தை எடுத்துக்கொள்ளும், 1 கொரிந்தியர் அப்படி நினைச்சு கொள்கிறோம். உபதேசம்னா என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உட்கொண்டு அந்த உட்கொண்ட வார்த்தையை அந்த மனிதனுக்கு நீங்க எடுத்து சொல்லுகிறது தான் உபதேசம். உங்க நண்பர்களா இருந்திருப்பாங்க, நீங்க எல்லாம் ஒரே ரூம்ல இருந்திருப்பீங்க, ஒன்னா சாப்பிட்டுருப்பீங்க, ஒன்னா வெளியில போயிருப்பீங்க, அண்ணன் தம்பி மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவர்கள் இடத்துல மற்ற காரியங்களெல்லாம் நமக்கு பேசுகிறதுக்கு நேரம் இருக்குது. உபதேசம் என்னாலே நாம பயந்து விடுகிறோம். அல்லேலூயா. உபதேசம் இல்லாமல் சீஷராக்க முடியாது. உபதேசம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, சீஷராக்க முடியாது. ஆண்டவர் யாருக்காக வருவார்னா, தன்னுடைய சீஷர்கள் யார் என்று பார்த்துட்டு தான் அவர் வருவார். அப்ப அந்த சீஷரை நாம ஆயிட்டு மற்றவர்களையும் சீஷர் ஆக்கணும். என்ன ஆக்கணும்னா, உங்க சொந்த கதை சோக கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லாம தேவனுடைய வார்த்தையை அவரிடத்துல கொடுக்கணும். இங்க ரொம்ப முக்கியமான பங்கு என்னன்னா, அது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்காக நான் சொல்லுகிறேன். அங்க 20வது வசனம் கடைசியில என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நீங்க உபதேசம் பண்ணும் பொழுது யார் உங்களோட இருக்கிறா? தேவனே உங்களோட இருக்கிறார். ஒருத்தர் இடத்துல நம்ம உபதேசம் பண்ணும் பொழுது உங்க சொந்த வார்த்தையை சொல்றோம் நீங்க நினைச்சு கொள்ளக்கூடாது. அப்படி நினைக்கிறதுனால உங்களுக்கு அந்த தயக்கம் வருது. அப்படி நினைக்கிறதுனாலதான் அந்த தயக்கம். உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் கவர்மெண்ட் ஆர்டர் உங்ககிட்ட கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், கவர்மெண்ட் ஆர்டரை கொடுத்து நீங்க போய் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு வாங்கன்னா நீங்க தயங்குவீங்களா? தயங்க மாட்டீங்க. ஆனா உங்க சொந்த காரியத்தை நீங்க லெட்டர்ல எழுதி கொடுத்துட்டு போய் ஒருத்தர் கொடுங்கன்னா, இது எப்படி போய் நம்புறது, இது நான் போய் எப்படி அவங்கள்ட்ட சொல்றது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா கவர்மெண்ட் ஆர்டர் வரும்பொழுது அதுல உங்க பங்கு எதுவுமே கிடையாது. அங்க இருக்கிறத நீங்க டெலிவர் பண்ண போறீங்க. அதனாலதான் வசனம் நமக்கு சொல்றது, நம்ம தேவனுடைய சுவிசேஷத்தை ஒருத்தருக்கு சொல்லுகிறோம்னா எப்படி சொல்ல போறோம்னா, என்னுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது எனக்கு பயம் வரும். நான் தேவனுடைய வார்த்தையை தான் நாங்க சொல்லுவேன். ஹல்லேலூயா. இப்ப நான் உங்க முகத்தை பார்த்து இதை சொன்னா இவர் போச்சு போறோம், இதை சொன்னா இவர் பண்ணுவாரோ அப்படின்னு நான் இன்னைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு நான் ஏதோ என்னுடைய வார்த்தையை சொல்லுகிறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏன்னா நான் யார் என்னை கிராஸ் கொஸ்டின் பண்ணாலும் பைபிள் இது இருக்கு. நீங்க என்னன்னா அடிங்க, என்ன துன்புறுத்துங்க, என்ன காரி துப்புங்க, பரவாயில்ல. ஆனா ஏன்னா நான் என் வார்த்தையை சொல்லியிருந்தேன்னா நான் அவமானப்படுவேன். எனக்கு அவமானம். நீங்க ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம். அப்படி நினைச்சுதான் நம்ம பேசணும். பிரசங்கம் வேற, உபதேசம் வேற. இங்கிலீஷ்ல என்ன வருது? பிரீச்சிங், டீச்சிங். பிரீச்சிங்னா என்னது? பிரீச்சிங்னா இருக்கிறத அப்படியே சொல்றது பிரீச்சிங். டீச்சிங்னா என்ன அர்த்தம்? அதை கற்றுக் கொடுக்கிறது. டீச்சிங்னா என்னது? கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையில செயல்படுத்த கற்றுக் கொடுக்கிறது. எப்படிங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய உதாரணமா இருக்கலாம். இதுதான் சீஷத்துவம். இந்த உலகம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, பெருசா இருக்கணும், நிறைய பேர் இருக்கணும். நிறைய பேர் இருந்து ஒருத்தர் கூட வார்த்தையை கேட்கலன்னா, ஒருத்தர் கூட அது போய் சேரலன்னா, அந்த 1000 பேர் 2000 பேர் 20000 பேர் வெறும் விக்கிரகம் சொன்னது போல. வெறும் என்னது? வெறும் மண்ணு. ஆனா கேட்கிறவன் எங்க இருக்கிறானோ, அந்த சமாரியை போய் நாங்க கேட்டுக்கொண்டிருந்ததுனால
இவ்வளவு பெரிய ஆண்டவர், அண்ட சராசரத்தை படைத்தவர், எவ்வளவு பிஸியான நம்ம ஊழியர்னு சொன்னா எவ்வளவு பிஸியான இருந்தவர், அவரை சுத்தி எப்பவும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் அந்த ஒரு பெண்மணிக்காக அங்க தனியா போய் உட்கார்ந்தார். எப்படி உட்கார்ந்துருந்தாருன்னா, இந்த சகோதரி ரட்சிக்கப்பட போறான்னு அவருக்கு தெரியும், அதனால அங்க போனார். அல்லேலூயா. அதே போலதான் எத்தனை ஆயிரம் பேர் அங்கே அவரை சுத்தி கொண்டு போய் கொண்டிருந்தாலும் நம்ம வேதத்துல இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். இயேசுடைய இருதயம் எங்க இருந்ததுன்னு நம்ம நோட் பண்ணணும். அவர் பெரிய மேன்மையான இடங்களுக்கு போகல. பரிசேயர், சதுசேயர், ஆசாரியர் இவங்கெல்லாம் கூப்பிட்டாங்க வீட்டுக்கு, அவங்களுக்கே அங்கதான் போவோம். நாம கூப்பிடும் வரமாட்டாரு. எங்க போனாரு? அத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் சகையவே நான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும் இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் இன்னைக்கு அந்த சகோதரன் தான் ரட்சிக்கப்படுது போறாங்க. அல்லேலூயா. அதேதான் சிலுவையிலும் அதேதான் செஞ்சாரு. 1000 பேர் அங்க எத்தனை பேர் அழுது புலம்பி கொண்டிருந்தாலும் பக்கத்துல ஒரு கல்லனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோட அல்லேலூயா. அவரே அப்படிதான் சூஸ் பண்றாரு, ஒன்னொன்னாதான் சூஸ் பண்றாரு. அதனால ஆண்டவர் அதே போல ஒரு சீஷத்துவத்துக்குள்ளதான் நம்மை நடத்த விரும்புகிறார். அப்ப சீஷத்துவம் சொல்லும் பொழுது முதல்ல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், முதல்ல நான் சீஷனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் என்ன இருக்க வேண்டும்? இன்னைக்கு நான் கிறிஸ்தவன் சொல்லலாம், ஆனா நான் சீஷனான்னு யோசிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கே அர்த்தம் என்னன்றது புரியும். ஆரிவே கிறிஸ்டியன் கேட்டா நிறைய பேர் எஸ் சொல்லுவோம், ஆரிவே டிசைபிள் கேட்டா அநேகருக்கு அது புரியாது. அது கிறிஸ்தவன் தான் கேட்கறாங்க, ஆமா ஐ எம் a disciple of Jesus Christ சொல்லுவோம். ஐ எம் a disciple of Jesus Christ சொல்றது ஈஸி. டிசைபிள்னா என்ன வேணும்? ஒரு சிஷ்யர்னா யார் வேணும்? ஒரு குரு வேணும். அப்ப நம்முடைய குரு யாரு? இயேசு கிறிஸ்து. அவர்தான் பிரதான ஆசாரியராய் குருவா இருக்கிறார். ஆனால் அவருடைய பணியை இந்த உலகத்துல செய்வதற்காக அவர் அங்கங்கே ஊழியக்காரர்களை இருக்கும். இதுதான் ஊழியத்தோட அடிப்படை. ஊழியத்தோட அடிப்படை என்ன? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்க. நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுறேன் அப்படின்னா, அவருடைய அடிச்சவர்களுக்கு அவருடைய கற்பனையில நான் கீழ் எப்படி படிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி கீழ்படியிருந்து நான் கற்றுக் கொடுக்கிற இடத்துக்கு நான் எங்க வருகிறேனோ அங்க நான் டீச்சராய் மாறி விடுகிறேன். அல்லேலூயா. பிரீச்சராய் மாறிட்டேன்னா ரொம்ப ஈஸி. பிரீச்சர்னா என்ன? வேதம் இதை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நான் கதவை திறந்து வெளியில போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ சீஷத்துவத்துல நம்ம நடக்கும் பொழுது, ஆண்டவரிடத்துல நம்ம போகும்போது மற்றவர்கள் சீஷத்துவத்துல நடத்துகிற இடத்தை நம்ம பெறுகிறோம். அல்லேலூயா. இந்த ரெஸ்பெக்ட்ன்றது நமக்கு கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஏர்ன் பண்ணணும். அப்போ சுவிசேஷத்தை நேரா சொல்ல முடியலன்னா இப்படி சுத்தி நம்ம இப்படி சொல்லிட்டே இருந்தாதான் நம்ம அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, நம்ம ஃப்ரெண்டு நம்மளை என்ன நினைச்சுப்பான், அவனுக்கு எதிரில் நம்ம நம்மளும் அவனை மாதிரியே காமிச்சுக்கணுன்றதுக்காக நம்ம இந்த பகுதியை மொத்தமா மூடிடுவோம். நோ, அப்ப ஆண்டவர் நம்மை சீஷனாக இங்கே நம்மை அழைக்கிறார். சீஷன் ஆகணும்னா முதல்ல என்ன வேணும் அப்படின்னா, ஒரு குரு நமக்கு வேணும். ஒரு குருனா யார் அப்படின்னா, அந்த குருன்றவர் இயேசு கிறிஸ்து செய்ததை, இயேசு கிறிஸ்து கற்பனைகளை வாழ்க்கையில எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராய் காணப்பட வேண்டும். சீஷன் அப்படின்னு சொன்னா இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கண்டினியூஸா சீஷத்துவத்துல இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப இந்த கோர்ஸ்ல இருக்கிற சீஷன்லாம் இவங்கெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டீச்சரே பார்த்தாங்கன்னா ஹாய் அப்படின்ட்டு வருவாங்க. இவங்கெல்லாம் கரெக்டா இல்லையா? உங்க டீச்சரை பார்த்து இப்ப பயப்படுறீங்க? அப்பவே பயந்தது இல்லை, இப்ப எங்க பயப்பட போறோம்? சீஷத்துவம், டிசைபிள்ஷிப் இஸ் a continuous learning. அதுதான் நம்மளுடைய நோட்ஸ்ல நீங்க எழுதிக்கணும். என்ன அப்படின்னா, சீஷத்துவம்ன்றது ஒரு நாள் சீஷத்துவமா இருந்தது இல்ல, எப்படி இருக்கணும்? வாழ்க்கை முழுக்க சீஷத்துவத்துல இருக்க என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். எதுக்கு நான் கண்டினியூஸ் லேர்னிங் சொல்றேன்னா, இங்க வந்ததுனால நான் நீதிமான் ஆயிட்டேன்றது இல்லை. இப்ப நம்ம எதை தியானிச்சு கொண்டிருக்கோம் யோசிச்சு பாருங்க. இப்ப பிடிக்காதன்னு நம்ம இங்க யாருக்கும் பிரசங்கம் பண்றது இல்லை. இப்ப எங்க கெட்ட வார்த்தை பேசாதான் சொல்லல. ஏன்பா தெருவில் அடிச்சுட்டு நேற்று உருண்டுட்டேங்க, அப்படி இங்க யாரையும் திருத்துற அளவுக்கு இங்க யாரும் இல்லை. புரியுதா இல்லையா? கர்த்தருக்கு அந்த ஸ்தோத்திரத்தை ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்தணும். அல்லேலூயா. ஏன் ஆனா அதோட முடிஞ்சிருந்தான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அடுத்த நிலைக்கு நம்ம போறோம், அடுத்த இடத்துக்கு கொண்டு போறோம். அடுத்த இடத்துக்கு என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு இந்த நேரத்துல என்ன பண்ணோம்? பொய் சொல்லக்கூடாது, கோபம் வரக்கூடாது, அடுத்த நீதிக்குள்ள நடத்துறோம். இதுதான் கண்டினியூஸ் லேர்னிங். ஒரு சீஷத்துவம்னா கண்டினியூஸா நம்ம வாழ்க்கையில இருக்கணும். நம்ம என்னைக்குமே முடிவு வந்துருச்சுன்னு நினைச்சோம்னா அன்னைக்கு நம்ம சீஷன் ஆகிறத விட்டுட்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப சீஷனுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, ஒரு சீஷத்துவத்தை நடத்தணும்னா முதல்ல குருவானவர் தேவைப்படுகிறார்.
உங்களுக்கு ஒரு டீச்சர் தேவைப்படுகிறார். எல்லாம் நம்ம இன்னைக்கு ஈஸியா சாக்கு போக சொல்லிடுறாங்க. நான் ஆண்டவர் இயேசுடைய பிள்ளை, இயேசு கிட்ட தான் கேட்பேன். இயேசு அப்படி அனுமதிக்கவே இல்லை. அதனாலதான் இந்த உலகத்துல உக்கிரனக்காரனாய் ஊழியக்காரர்களே அவர் தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆரம்பத்துல நான் வேதனைப்பட்டது, ஆதங்கப்பட்டது அதுக்குதான். அப்படி உக்கிரனக்காரனுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய செம்மையான வாழ்க்கையில நடத்துகிறவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன வேணும்? ஒரு குரு வேணும். ரெண்டாவது என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம கண்டினியூஸா லேர்னராய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? கண்டினியூஸா டெய்லி. இன்னைக்கு நான் கீழ்படிச்சிட்டேன்னா நாளைக்கு நான் சக்சஸ் அப்படின்றது இல்ல. இன்னைக்கு நீங்க 7th கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கிறீங்க, நாளைக்கு 8th கிளாஸ்க்குள்ள போறீங்க. அதற்கான எக்ஸாம் வேற. ஹல்லேலூயா. அதற்கான எக்ஸாம் வேற. நீங்க மேல போக 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 நீங்க இன்னும் அதிகமாக ஆண்டவர் உங்களை வளைந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும் வாழ்க்கையில் அப்படி போயிட்டே இருக்கும். அப்ப சீஷத்துவத்துக்கு என்ன வேணும்? கண்டினியூஸ் லேர்னிங் நமக்கு வேண்டியது. சரி, இப்ப முக்கியமான இது மட்டும் சொல்லி அதோட நான் முடிக்கிறேன். இப்ப சீஷத்துவம் சொல்லும் பொழுது டீச்சர் வேணும், கண்டினியூஸா படிக்கணும். ஆனா அதோடைய அடிப்படை நம்ம கிட்ட ஒரு சீஷனுக்கு தேவையானது ரொம்ப அடிப்படை தேவை ஒன்று இருக்குது. அது யாராவது சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். ஒரு சீஷனுக்கு தேவையான அடிப்படை என்னப்பா? கீழ்ப்படிதல். என்ன வேணும்? வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? குவாலிட்டி என்ன இருக்கணும்? கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப சீஷத்துவம் அப்படின்னும் பொழுது அதுக்கு தேவையானது என்னது? கீழ்ப்படிதல். நம்ம கிறிஸ்தவ இடத்துல என்ன தேவைப்படுது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலை குறித்து 2-3 வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 13-17. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் பாருங்க, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். போதும். நீங்கள் எப்படி இருக்கணும்? மனுஷருடைய. அப்போ மறுபடியுமா இயேசு கிறிஸ்தவம் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படையில் என்ன இருக்கணும் தெரியுமா? கீழ்ப்படிகிறவனா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது யார் எழுதி கொண்டிருக்காருன்னா, பேதுரு யாருக்கு எழுதி கொண்டிருக்கிறார்னா, எந்த காலகட்டத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்னா, அந்த நேரத்துல யூதர்கள் மிகவும் பெரிய கிளர்ச்சியை செய்து கொண்டிருந்தாங்க. ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாய் அவங்க பெரிய கிளர்ச்சியை செய்து கொண்டாங்க. இந்த எழுதி கொண்டிருந்த காலகட்டத்துல யூதர்கள் மத்தியில பெரிய கிளர்ச்சி உண்டாகி எங்க பார்த்தாலும் பாம்பு அடிக்கிறது, இல்ல அங்க ரோமர்களை கொண்டு போட்டுருவாங்க, அவங்களுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. பேசிக்கலி என்னன்னா அந்த சுதந்திர போராட்டம். ஆனா இங்க பேதுரு எழுதுறாரு, அதுல இருக்கிற சிறிய கூட்ட கிறிஸ்தவர்கள் சொல்றாரு, நீங்கள் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பேசுறாங்க, அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் தன் கிறிஸ்தவர்களை எப்படி ஒதுக்குனாங்கன்னா, நீங்க எப்படி இருங்க, மத்தவங்க எல்லாம் கீழ்ப்படிய மாட்டாங்க, நீங்க எப்படி இருங்க, மனுஷருடைய கட்டளைகளை எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. மனுஷருடைய கட்டளைகளை யாவற்றுக்கும் எப்படி கீழ்ப்படியணும்? கர்த்தர் நிமித்தமாய் கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தர் நிமித்தமாய் நீ கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா யாரும் சட்ட திட்டங்களுக்காக கீழ்ப்படியது இல்லைன்னு வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. சில விஷயங்கள் நாமளா சொந்தமா கீழ்ப்படித்தாதான் அது கீழ்ப்படிதல். கரெக்டா இல்லையா? மற்றவங்க எல்லாம் சொல்லி அதன்படி கீழ்ப்படிதலே. அதே போலதான் இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருடைய கட்டளைகளை நீங்க எப்படி கீழ்ப்படியணும்? எப்பவுமே கீழ்ப்படிதல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த கீழ்ப்படிதலை எதுக்காக கீழ்ப்படுகிறோம்னா, இப்ப எனக்கு ஒரு சொல்றாருன்னா, ஏதோ நான் கீழ்ப்படியும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இவருக்கு நான் தாழ்ந்து போயிட்டேன்னா, இவரு என்ன எனக்கு சொல்றது, இவரு என்ன என்கிட்ட பேசுறது. நீ கிறிஸ்தவத்துல கீழ்ப்படியாமே காரணம் என்ன தெரியுமா? அந்த ஊழியக்காரரை நான் எப்படி திரும்ப நினைக்கிறோம்? ஊழியக்காரரை எப்படி நினைக்கிறோம்? உண்மையை சொல்ல இருந்துட்டு ஆழத்துல இருந்து சொல்லுங்களேன். நான் வச்ச ஆளு, அந்த ஆளு போட்டிருக்காரு வாட்ச், அது போன பர்த்டே நான் வாங்கி கொடுத்தேன். இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் மைண்டு. அவர் பிரதர் இப்படிலாம் பேசாதீங்க, தப்பா நடந்துக்கிறீங்க, இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு அவனை முதல்ல வாட்ச கழிப்பியா. இந்த உணர்வு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? நாம ஏன்னா கீழ்ப்படிய மாட்டோம். அந்த கீழ்ப்படியது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த மனுஷனுக்கு நம்ம கீழ்ப்படியதா நினைக்கிறதுனாலதான் இந்த சிந்தை வருது. ஆனா கிறிஸ்தவத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனைக்கு என்ன இருக்குன்னா, கீழ்ப்படியணும்னு உங்களுக்கு சிந்தை வரும்பொழுது நீ எப்படி கீழ்ப்படியணும்? கர்த்தருக்கு என்று கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கும் அதையே சொல்லிக் கொடுக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கீழ்ப்படியலைன்னா அவனுக்கு இது நடக்கும்னு பயமுறுத்தி கீழ்ப்படி வைக்கிறது கீழ்ப்படிதலே அல்ல.
அப்படி பார்த்தா எல்லாரும் கீழ்ப்படிவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்கள் ஏதாவது நம்ம சொல்லக்கூடாதோன்னு கீழ்ப்படிகிறோமே தவிர கர்த்தருக்கு என்று கீழ்ப்படிகிறதே இல்லை. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு ஒரு வார்த்தைன்னு ஒன்று வந்ததுன்னா அவங்க செய்யறாங்களா இவங்க செய்யறாங்களா யாரு சொல்றாங்கன்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அந்த வார்த்தையை நான் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிக்கிறேன். உங்க ஓனர் ஒன்று சொல்றாருன்னா இங்க வேற உங்களுக்கு சொல்ல இருக்கிற கட்டளை என்னன்னா அந்த ஓனருக்கு நீ என்ன இருக்கணும்? நீ கீழ்ப்படியணும். மிச்ச வசனப்படி 14 இன்னும் தெளிவா சொல்லப்படுறது பாருங்க. மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகள் ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். 15 நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது. ஒருத்தருக்கு ஏன் நம்ம கீழ்ப்படிய மாட்டேன்றோம் அப்படின்னா அந்த ஆளை எனக்கு பிடிக்கல, அவன் அநியாயமா என்ன செய்ய வைக்கிறான்னு நினைக்கிறீங்கல்ல. என் வேலையில என்ன இப்படி செய்ய சொல்றான், என்ன மட்டும் டார்கெட் பண்றான், என்ன மட்டும் இப்படி செய்யறான் அப்படின்றதுனால தான் நம்ம அந்த ரெகுலேட் வருது. இப்ப அவர் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இங்க என்ன சொல்லப்படுது வேதம் அப்படின்னா, அந்த காரியத்தை நீங்க நினைக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை கீழ்ப்படிய சொல்லிட்டாரு. அதோட சும்மா இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. நீ போப்பா, நீ போய் கீழ்ப்படி அப்படின்னு மாத்திரம் உன்னை போய் அடி வாங்குறதுக்கு அப்படி இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அவங்க நீ நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷனுடைய அறியாமையை அவர் என்ன பண்ணுவாராம்? அடக்குவது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப இந்த கீழ்ப்படிதலுடைய ஆவி என் இடத்துல இருக்கும் பொழுது நான் எப்படி கீழ்ப்படுகிறேன்னா, இது நான் இந்த மனுஷனுக்கு தாழ்ந்து போயிட்டு தான் நான் கீழ்ப்படியல, மற்றவங்க நான் அவமானப்படுத்துவாங்களோ, இவனுக்கு எந்த விதத்துல நான் குறைச்சிட்டேன், இவன் என்ன எனக்கு சொல்றது, நீ ஊழியக்காரி இவன் அவன் சொல்றாங்களா இல்லையா, இவன் என்ன சொல்றது, அந்த அவங்க உங்களை கீழ்படுத்துறவங்க தப்பாவே இருந்தாங்களோ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்களுடைய புத்தியினத்தை அவர் என்ன பண்ணுவாரு, அவர் அடக்குவார். ஹல்லேலூயா. அடுத்தது 16 சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருக்கு. ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம், இதுதான் கிறிஸ்துவனுடைய ரகசியம். அப்ப டைமுக்கு வாங்கன்னு சொல்றேன். நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு சிஷ்யத்துவத்துடைய அடிச்சுவடுகளை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் புல்பிட்ல இருந்து சொல்லப்படுதோ அதெல்லாம் நாம எதுக்காக கீழ்ப்படுகிறோம்னா, இந்த பாஸ்டர் சொல்றாரு, இந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இவர் என்ன அவர் என்னன்னு பாக்குறது இல்ல, ஆண்டவர் என்னை கீழ்ப்படிய சொல்லிட்டார். அல்லேலூயா. ஒரே ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இப்ப அந்த கீழ்ப்படியிறது நியாயமா கீழ்ப்படிந்தா நியாயம், நல்ல சந்தோஷம். அநியாயமா உங்களை யாரோ கீழ்ப்படுத்தினா கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கீழ்ப்படினா நீ கீழ்ப்படி. ஏன்னா இது எழுதப்பட்ட காலம், நான் சொல்லிட்டேன், எழுதப்பட்ட காலம். அங்கே கிளர்ச்சி உண்டாக்கி கொண்டு மக்களை எப்படி திரட்டி கொண்டிருந்தாங்கன்னா, எந்த ரோம அரசாங்கத்துக்கு எங்கேயுமே கீழ்ப்படியாதுங்க அப்படின்ற மாதிரி மக்களை எதிர்நோக்கி கொண்டு போயிட்டு இருந்த காலத்துல கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த மாதிரி ஆப்போசிட்டா ஒரு போதனை வருது. என்ன வருது அப்படின்னா, ஏப்பா நம்ம ஆளுங்கெல்லாம் எப்படி இருங்க, கீழ்ப்படிங்க, நீ தேவனுக்கு நீ அடிமையாய் கட்டுகிறாய். ஹல்லேலூயா. நீ அவனுக்கு அடிமை ஆகல, நீ தேவனுக்கு அந்த இடத்துல அடிமையாய் கட்டுகிறாய். அப்போ கீழ்ப்படிதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கீழ்ப்படிதல் சொல்லும் பொழுது ஆண்டவர் அடுத்தது 16 17 எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். இதுல ஒண்ணு கூட நம்ம செய்யறது இல்லை. அல்லேலூயா. இதுல என்னது ஒண்ணு கூட நம்ம செய்யறது. முக்கியமா கிறிஸ்தவ குடும்பங்களிலே முதல் வார்த்தையே என்ன, எல்லாரையும் ஃபர்ஸ்ட் அன்பு கூறுறது. ஃபர்ஸ்ட் என்னது, எல்லாரையும் கனம் பண்ணுகிறது கூட ஒரு கீழ்ப்படிதல். கனம் பண்றது கூட என்னது, ஒரு கீழ்ப்படிதல். கனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நாம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி மேற்கத்தை நாம பார்த்ததுனால அப்படி நினைக்கிறோம். நிறைய வீட்டுல தான் ஐ டு ஐ கூட பார்க்காது. எப்ப இவங்க கிளம்புவாங்க இந்த இடத்த விட்டு, ஏன்பா ஊழியம்னா எல்லா இடத்துலயும் அண்ணன் வாங்கினா சாப்பிடுங்கன்னா சிக்கன் மட்டன் அப்படியா, ஊழியம்னா 10 இடத்துல அவமானா 2 இடத்துல தான். ஏன்னா இந்த மாதிரி உண்மையா போய் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும்னு நீங்க ஒரு வீட்டுக்கு போங்களேன், 2 பார்ட்டி சைடுலயுமே உங்களுக்கு என்ன இருக்காது,
மரியாதை இருக்காது. அல்லேலூயா. நீ அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும், உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தையை அனுப்பியிருக்கிறான்னு சொன்னேன். 2 பக்கத்துல இருந்து நம்மளை பயங்கரமா ஒரு கவரோடு அனுப்புவாங்க. எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு இது நான் இன்னும் ஃபாலோ பண்றது, எந்த ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்தாலும் என்ன பண்ணுவோம், சிலதெல்லாம் நல்லதெல்லாம் நம்ம விட்டுறோம். கணம், அதுதான் கணம் பண்ணுகிறது. என்னது கணம்? அதான் இந்த வாசகம் சொல்றது. நான் மறுபடியும் தான் சொல்றேன், ஊழியக்காரர்களை தப்பா பேசுறதுனா எப்படின்னா அவங்களுடைய டீச்சிங்கை தப்பா சொல்லுங்க. ஆனா நீங்க கணம் பண்றதுனால, நீங்க நன்மை செய்யறதுனால அதுல இருந்து வருகிற தீங்கு இருக்குதுல்ல, அது ஆண்டவர் இடத்துல விட்டுருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல விட்டுருங்க. நீங்க அங்க ஏமாந்து போகல. சரி, முக்கியம். அப்போ இங்க என்ன இருக்கு, ஆண்டவர் நம்ம சொல்லி கொடுக்குறது கீழ்ப்படுதல். எப்படி கீழ்ப்படியணும் அப்படின்னா, அந்த மனுஷனுக்கு நீ கீழ்ப்படியல, யாரு கீழ்ப்படியறீங்க? நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியறீங்க. தேவனுக்கு நீங்க உங்களை உட்கொள்ளுறீங்க. ஏன்னா இந்த மனுஷனுக்கு நீங்க கீழ்ப்படிகிறது தான் நாளைக்கு தேவனுக்கு கீழ்ப்படிகிறதுக்கு உங்களுக்கு அது உதவி செய்யும். ஹல்லேலூயா. நீ யாருக்குமே அடங்காத ஒரு மனுஷனை திடீர்னு கொண்டு வந்து ஆண்டவர் கீழ்ப்படிவானா? கிடையாது. நீ இந்த மனுஷன் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறவன் தான் நாளைக்கு அவன் அங்கே ஆண்டவர் முன்பாய் கீழ்ப்படிய முடியும். நம்ம அதே போலதான் பரலோக ராஜ்யத்துல மனுஷனுக்கு நான் கீழ்ப்படிய, சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படுகிறாய். அடுத்த வருஷம் அதோட முடிக்கிறேன். ரோமர் 13:1-2 இது ரொம்ப முக்கியம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலேயே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். அப்ப எதிர்த்து நிற்கிற குணம்ன்றது நமக்கு என்ன கொண்டு வருகிறது? ஆக்கினையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. முதல் தடவை நம்ம எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்ம ஆக்கினைக்கு வழியாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப சீஷத்துவத்துல முக்கியமானது என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்ப்படிதலுக்குள் நம்மை வளைந்து கொள்கிறோமோ அவ்வளவு நமக்கு நல்லது. அப்ப நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும் என்று என்னைக்கு உங்களுக்கு உணர்வு வருகிறதோ அன்னைக்கு நம்ம சத்தியத்தை விட்டு விலகிட்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா. அது சபையில மாத்திரமல்ல, உலக பிரகாரமாக நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கு இதெல்லாம் புரியும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன தப்பா ஆரம்பிச்சிருப்போம். ஆனா அது என்ன ஆகும், அந்த சின்ன ஒரு அதை எதிர்த்து நிற்கிறது. ஏன் எதிர்த்து நிற்க கூடாதுன்னா, முதல்ல ஒரு சின்ன எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்புல நம்ம சமாளிச்சிட்டோம்னா என்ன பண்ணுவோம், அடுத்தது இன்னும் கொஞ்சம் பெருசா எதிர்ப்பு. நான் எதிர்த்து நிற்கணும்னு ஆரம்பிக்கும் போது முதல் எதிர்ப்பு வருது இல்ல, அதில் சமாளிச்ச உடனே திரும்பி வந்துட்டோம்னா நல்லது. ஆனா திரும்பி வராம அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்தது இன்னும் பெருசா. இது எங்க இருந்து திரும்ப வருது? இந்த இது ஏவாள்கிட்ட இருந்து வருது, ஆதாம்கிட்ட இருந்து வருது. ஏன்னா அது எங்க இருந்து திரும்ப வருது? சாத்தான் இடத்துல இருந்து வருது. சாத்தான் என்ன கேட்டான்? சாத்தானோட சிந்தனை என்ன? இல்ல தேவன் தான் பெரியவரா, தேவன் தான் என்ன எதிர்ப்பு தான் நிற்போமே. அந்த எதிர்ப்புன்றது எங்க இருந்து வருது? நமக்கு சாத்தானின் குணமாய் இருக்கிறது. எல்லா இடத்துலும் அது இருக்குது. அதுக்குதான் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதுக்குதான் நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களை நீங்க கொஞ்சம் வணைந்து கொண்டு தன்னைத்தான் நீங்க தாழ்த்துனீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களையும் மென்மையாய் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. என்ன பாருங்க, அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் எங்களுக்கு தங்களுக்கே தாங்களே என்ன பண்றாங்க? அல்லேலூயா. எதிர்த்து நிற்கிறது நம்ம எப்பவுமே அழிவுக்கு தான் கொண்டு போவோம். எப்பவுமே என்ன ஆகும்? அழிவுக்கு தான் கொண்டு போவோம். அது என்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவர் தான் நமக்கு சொல்றாரு. நல்ல விஷயத்துக்கு மட்டும் கீழ்ப்படின்னு மாத்திரம் சொல்லல, உனக்கு இது நல்லா இருக்குது அதை மட்டும் கீழ்ப்படின்னு சொல்லல. என்ன சொன்னாரு? நல்லது கீழ்ப்படிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, எல்லாத்துக்கும் கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. உன்னை அநியாயமா யாரும் நடத்தினாங்கன்னா அதுதான் ஆண்டவர் சொல்றார், அவர்களை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அவருடைய அடுத்த கடைசி அதை மாத்திரம் சொல்லி அதோட முடிக்கிற எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் எல்லாம் கவனமா பாருங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினாலே
துக்கத்தோட அல்ல, அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல நான் முடிவு செய்ய வேண்டியது என்னை யார் நடத்தி கொண்டிருக்கிறாங்கன்றதை நான் முடிவு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் யாருடைய நடத்துகிறதுக்கு கீழே அவங்க இருக்கிறது இல்ல, மெம்பரா இருக்கிறது வேற, நடத்தி கொள்ளுகிறது வேற. அதான் சொல்றது, கிறிஸ்டியனா இருக்கிறது வேற, சீஷனா இருக்கிறது. கீழ்ப்படிதல்னா என்ன? உங்களை நடத்துகிறவர்கள் முக்கியம் தெரிஞ்சுக்கணும். என்னை நடத்துறாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுல ரொம்ப முக்கியமா இருக்குது அந்த பாரத்தை உங்களுக்கு என்னால வார்த்தையில வைக்க முடியுதான்னு எனக்கு தெரியல. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, உங்கள் ஆத்துமாக்களுக்காக அந்த வார்த்தைகளுக்கு கவனித்து பாருங்க. அன்னைக்கு இந்த அப்போஸ்தலரும் சரி, இன்னைக்குமே உண்மையா ஊழியம் செய்யறவங்களுக்கு நிஜமான கணம் அதுதான். நான் எப்படி டீச்சர்களை குறித்து சொல்லணும், உங்களுடைய பழைய வாத்தியார், கணக்கு வாத்தியாரா இருக்கட்டும், அன்னைக்கு ஒன்று நல்லா கொட்டிருப்பாரு. அந்த டீச்சர்களை போய் நீங்க ஒன்றும் செய்யல, உன்னை ஏன் கொட்டினாருன்னா அவங்களுடைய இருதயத்திலுமே அதுதான். நீங்க ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவர் நீங்க சொல்றாரு, உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணிடுறவர்களாய் விழித்திருக்கிறவர் படியாலே. ஹல்லேலூயா. நீங்க விழித்திருக்கிறீங்களோ இல்லையோ, உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுக்காக விழித்திருக்கிறாங்க. விழித்திருக்கிறது என்ன தெரியுமா அர்த்தம்? தூங்காமல் இருக்கிறது இல்லை. நீங்க உங்களை குறித்து பார்க்காத விஷயத்தை கூட அவங்க பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. அதற்காக தான் அந்த ஊழியக்காரனுக்கு கனம் கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு வசனத்துல. அதுக்காக தான் அவங்களுக்கு காணிக்கை கொடுக்கிறது, அதுக்கு தான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது. என்னன்னா, அவன் தன் வாழ்க்கையும் பார்த்து கொண்டு என்னுடைய உத்தரவாதம், நான் என்னுடைய ஆத்மா அது நஷ்டமாகாதபடி எனக்காகவும் அவங்க சிந்திக்கிறாங்களே. ஹல்லேலூயா. இவங்க குடும்பம் இப்படி இருக்கே, இந்த குடும்பத்துல இப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கு, இவங்க இடத்துல நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எத்தனை பேர் ஒவ்வொருத்தர் இடத்துலயும் யோசித்து கொண்டிருக்கிற பாருங்க. அவங்க தான் நடத்துகிறவங்க. ஹல்லேலூயா. மற்றவங்கலாம் பிரசங்கிக்கிறவர்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய யார் வந்தா என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கு நினைவே இருக்காது. நடத்துறவர்கள் என்ன அப்படின்னு சொன்னாங்க, இந்த தம்பி என்ன வந்தாங்க, அந்த தம்பி ஒரு மாதிரி இருந்தாங்க, அவன் ஏன் இன்னும் மாறல, அவன் வாழ்க்கையில இது நடந்திருக்குது, இல்ல இந்த பிரதர் இப்படி செய்துன்னு கேள்விப்பட்டோமே, இந்த பிரதரோட வாழ்க்கை ஏன் மாறல, இது எப்படி நம்ம அந்த உங்களுடைய குறைகளை உங்களுடைய பலவீனங்களை தன் தலையில போட்டுக்கிறாங்க பாரு, அவங்க தான் நடத்துகிறவர்கள். ஹல்லேலூயா. நீங்க அவங்களை அசட்டப்படுத்துறதுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஆள்லாம் என்ன எனக்கு அப்படின்னு சொல்லி அவளை தூக்கி போட்டீங்கன்னா, அதான் தான் வசனம் சொல்லுது, அவர்கள் துக்கத்தோடே அல்ல. ஹல்லேலூயா. நடப்படுது, அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய். துக்கம் எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு டீச்சருக்கு ஒரு நடத்துகிற ஒரு துக்கம் எப்படி எப்ப வரும்னா, அந்த நம்ம சொல்லி இவ்வளவு சொல்லியும் அவங்க கீழ்ப்படியாமல் அசட்டையாய் இருப்பது, அவங்களை எதிர்த்து பேசுகிறது. ஏன்னா அந்த எதிர்த்து பேச வேண்டும் ஒரு தடவை வந்துருச்சுன்னா அது யார் என்னெல்லாம் பார்க்காது. உங்க மாம்சம் அந்த இடத்துல சூடாயிடுச்சுன்னா, உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா யார் என்னெல்லாம் பார்க்க, யார வேணாலும் என்ன பண்ணுவோம், நம்ம அடிச்சு பேசுவோம், யார வேணாலும் அடிச்சு பேசுவோம். ஏன்னா அதுதான் ஒரு சரீரத்துடைய ஒரு மாம்சத்துடைய இயல்பு. ஆதாமுடைய ரத்தம்ன்றது அதுதான். அந்த எதிர்ப்புன்றது வந்துருச்சுன்னா யாரா இருந்தாலும் வரும். நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு இதமான காரியங்களை சொல்ற வரைக்கும் தான் நம்ம கீழ்ப்படுகிறோம். நமக்கு ஆகாத காரியத்தை நீ இதை விட்டுடு, நீ இதை செய்யாத, இப்படி பண்ணாத, உங்ககிட்ட உண்மையை பேசும் பொழுது அதை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீங்க, அதை எடுத்துக்கொள்ளுகிறது தான் நீ அவங்களுக்கு கனம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. ஆனா அவங்களுடைய உள்நோக்கத்தை நீங்க காண்பித்து, இது நீ என்ன சொல்ற, என் மேல உனக்கு பொறாம, நீ இது அப்படின்னு அவங்களே நீங்க கிராஸ் கொஸ்டின் பண்றது தான் எதிர்த்து நிற்கிறது. அப்போ உங்களுக்கு புத்தி சொல்லுகிற, உங்களுக்கு விவரித்து சொல்லுகிற, உங்களிடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மை பேசுகிற அவங்கள நீங்க என்ன பண்ணாதீங்க, தயவுசெய்து உதாசீனப்படுத்தி துக்கப்படுத்தாது. இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாம் இருக்கலாம், ஆனா ஒரு ஊழியக்காரரை நம்ம உதாசீனப்படுத்தணும்னா அது ஆண்டவர் நாம சபிச்சிருவாரு அப்படிலாம் நான் சொல்ல வர்றேன். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. ஹல்லேலூயா. என்னது பிரயோஜனமா இருக்காது. நான் இன்னைக்கு இன்னொருத்தருக்கு நான் கனம் செலுத்துகிறது தான் நாளைக்கு எனக்கு ஒரு கனம் வந்து சேரும். நான் இன்னைக்கு நான் யாருக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் என் மகன் எனக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. அதை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நாளைக்கு நான் இன்னைக்கு என்னிடத்துல இருந்து என் மகன் கீழ்ப்படியாம கத்துக்கொள்ளாம இருந்தானா அதுதான் உன்னதம். ஹல்லேலூயா. பணம் காசு படிப்பு எல்லாம் கத்துக்கொள்வான், ஆனா
எங்க அப்பா இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாரு, இந்த விஷயத்துல எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இருக்காதுன்றத அவன் தெரிஞ்சு கொண்டாதான் நாளைக்கு அவன் அதுல கீழ்ப்படிவான். எங்க அப்பாக்கே எந்த சட்டத்திட்டமும் கிடையாது, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணாலும் இருப்பாரு, எப்போ வேணாலும் எழுந்துப்பாரு, எங்க வேணாலும் போவாரு, என்ன வேணாலும் பேசுவாருன்னு அவன் தெரிஞ்சுட்டானா அவனுக்கு அந்த வயசு வரும்போது நீ யாரியானோ அதுக்கு நம்ம வரணும்னா எப்படி இருக்கணும்? நாம் இன்னைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டது என்ன? ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை தேவை என்பது என்ன அப்படின்னா சீஷன் ஆகுவது. சீஷன் ஆகுவனுடைய அடிப்படை தேவை என்னது அப்படின்னா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதல் நமக்கு இந்த இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, உலக காரியங்கள் நம்மை உயர்த்தும். அல்லேலூயா. உயர்த்தியே உயர்த்தும். நீங்க எம்ப்ளாயா இருந்து ஒரு கம்பெனியில வேலை செய்வது நீங்க பாருங்க, உங்ககிட்ட திறமையே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்து அவங்க என்ன சொல்றாங்களோ நீங்க அதை செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்குவேன். நீங்க நல்ல டேலண்டா இருப்பான், அவன் தான் வேண்டாம்னு அனுப்பிச்சிருவாங்க. இந்த கம்பெனி வச்சிருக்கிறதுலாம் தெரியும், பயங்கரமான டேலண்ட், ஆனா நீங்க சொல்றதெல்லாம் செய்ய மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு தான் செய்வான், அவன் எப்போனாலும் இருப்பான். அப்படி இருக்கிறான். ஒரு 2 பேர் இருக்கிறான், இன்னொரு 2 பேர் இருக்கா, நீங்க சொல்றத அப்படியே செய்வானா, அவ்வளவு டேலண்ட் பத்தாது, ஆனா சொல்றத செய்வானா. யார் எடுப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ஓனர் யாரை செலக்ட் பண்ணுவாங்க? எனக்கு பெரிய டேலண்ட் எல்லாம் தேவையில்லை, சொல்றதை செய்து ஒழுக்கமா இருக்கிறவங்க எனக்கு முக்கியம். அந்த மாதிரி உலக காரியங்களுக்கு அது நமக்கு உதவும். ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, கஷ்டமா இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு நினைச்சு கீழ்ப்படிய ஆரம்பிங்க, ஆண்டவர் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவார். எல்லாம் மூடுவோம்.